ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏச்சல் மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அல்ஜிப்ரா பேசிக் 2 வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதாவது ஒரு அல்ஜிபாரிக் டேர்ம் வந்து அடிஷனில் இருக்கா, சப்ராக்ஷனில் இருக்கா, மல்டிப்ளிகேஷனில் இருக்கா அப்படின்னு எப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் 4 + x. எக்ஸுன்றது வந்து வேரியபிள், எக்ஸுன்றது வந்து வேரியபிள், எக்ஸ்ன்றது வேரியபிள், 4ன்றது ஒரு நம்பர். ஓகேங்களா, கோஎஃபிஷியன்ட் ஒரு நம்பர். ஒரு நம்பருக்கும் வேரியபிளுக்கும் இடையில என்ன சைன் வந்து இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு நம்பருக்கும் வேரியபிளுக்கும் இடையில ப்ளஸ் சைன் வந்து இருந்தது அப்படின்னா அந்த டேர்ம் வந்து அடிஷனில் இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா, அதாவது ஒரு நம்பருக்கும் வேரியபிளுக்கும் இடையில ப்ளஸ் சைன் இருந்தது அப்படின்னா அந்த டேர்ம் வந்து அடிஷனில் இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா, 4 - எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஒரு நம்பருக்கும் வேரியபிளுக்கும் இடையில வந்து மைனஸ் சைன் வந்து இருக்குது. ஸோ அப்போ இந்த டேர்ம் வந்து நமக்கு சப்ராக்ஷனில் வந்து இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா, அதாவது ஒரு நம்பருக்கும் வேரியபிளுக்கும் இடையில மைனஸ் சைன் இருந்தது அப்படின்னா அது வந்து சப்ராக்ஷனில் இருக்கிறதா அர்த்தம். ஒரு நம்பருக்கும் வேரியபிளுக்கும் இடையில ப்ளஸ் சைன் இருந்தது அப்படின்னா அது அடிஷனில் இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இப்போ 4 + x அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம உடனே வந்து 4 + x இது ரெண்டையும் ஆட் பண்ணி 4x அப்படின்னு போடக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இது வந்து ராங் ப்ரொசீஜர். ஸோ இது எக்ஸுன்றது ஒரு வேரியபிள், 4ன்றது ஒரு நம்பர், இதுக்கு இடையில அடிஷன் ப்ளஸ் சைன் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம 4 + x அப்படியே தான் வந்து எழுதணும். ஓகேங்களா, இந்த மாதிரி எழுதக்கூடாது, இது ராங் ப்ரொசீஜர். ஓகேங்களா, ஸோ 4x 4க்கும் எக்ஸுக்கும் இடையில எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த டேர்ம் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா, மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா, அதாவது நம்பருக்கும் வேரியபிளுக்கும் இடையில எந்த சைனுமே இல்லை அப்படின்னா அது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இதே வந்து -4x இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்பருக்கும் வேரியபிளுக்கும் இடையில தான் வந்து பார்க்கணும். ஓகேங்களா, இன்பிட்வீன் இடையில தான் நம்ம பார்க்கணும், முன்னாடியோ பின்னாடியோ பார்க்கக்கூடாது. இப்போ வந்து இங்கே முன்னாடி வந்து மைனஸ் சைன் இருக்குது அதனால் மைனஸ் பண்ணோம், அப்படி கிடையாது. அதாவது ஒரு நம்பருக்கும் வேரியபிளுக்கும் இடையில இன்பிட்வீன் எந்த சைனுமே இல்லை அப்படின்னா அந்த டேர்ம் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா, மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா, -4 + x இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நம்பருக்கும் வேரியபிளுக்கும் இடையில வந்து என்ன சைன் இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன், அதாவது அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் சைனில் வந்து இது இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஒரு நம்பருக்கும் வேரியபிளுக்கும் இடையில ப்ளஸ் ஆர் மைனஸ் சைனில் இருக்குது. ஓகேங்களா, அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் சைனில் வந்து இந்த டேர்ம் வந்து இருக்குது. ஓகேங்களா, 4 - 5x அப்படின்னு ஒரு டேர்ம் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து 4ன்றது ஒரு டேர்மு, -5x அப்படின்றது ஒரு டேர்மு, 2 டேர்ம் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த 2 டேர்முக்கும் இடையில பாருங்கள், இந்த 4க்கும் இந்த நம்பருக்கும் இங்கே வந்து ஒரு வேரியபிள் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வேரியபிளோட சேர்ந்தது. ஸோ அப்போ இந்த டேர்முக்கும் இடையில வந்து என்ன இருக்குது, என்ன சைன் இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன் வந்து இருக்குது. அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் சைன் வந்து இந்த 2 டேர்முக்கும் இடையில இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த டேர்ம் மட்டும் பாருங்கள் 5x. ஸோ இந்த 5க்கும் இந்த நம்பருக்கும் வேரியபிளுக்கும் இடையில என்ன டேர்ம் என்ன இருக்குது, எதுவுமே இல்லை, எந்த சைனுமே இல்லை. ஸோ எந்த சைனுமே இல்லை அப்படின்னா இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா, இந்த டேர்ம் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதா அர்த்தம். ஒரு நம்பருக்கும் வேரியபிளுக்கும் இடையில எந்த சைனுமே இல்லை அப்படின்னா அது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா, 3y² - 4y + 5ன்னு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், மொத்தம் வந்து 3 டேர்ம் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா, 3 டேர்ம்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த டேர்ம் மட்டும் பாருங்கள்,
ஒரு நம்பருக்கும் வேரியபிளுக்கும் இடையில எதுவுமே இல்லை, எந்த சைனுமே இல்லை. ஸோ அப்போ இந்த டேர்ம் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு நம்பருக்கும் வேரியபிளுக்கும் இடையில எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இந்த டேர்முமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 டேர்முக்கும் இடையில பாருங்கள், அதாவது 3y² மைனஸ் 4y இந்த 2 டேர்முக்கும் இடையில பாருங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் டேர்மில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ப்ளஸ் ஆர் மைனஸ் டேர்மில் வந்து இருக்குது. இந்த 2 டேர்மும் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 டேர்மும் பாருங்கள், இந்த 2 டேர்மும் பாருங்கள், இந்த 2 டேர்மும் ப்ளஸ் ஆர் மைனஸ் டேர்மில் வந்து இருக்குது. ஓகேங்களா? 4y ப்ளஸ் மைனஸ் 4y ப்ளஸ் 5ன்னு இருக்குது. ஸோ இந்த 2 டேர்மும் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் டேர்மில் இருக்குது, அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் டேர்மில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஒரு நம்பருக்கும் வேரியபிளுக்கும் இடையில ப்ளஸ் சைன் இருந்தது அப்படின்னா அந்த டேர்ம் வந்து அடிஷனில் இருக்கிறதா அர்த்தம். ஒரு நம்பருக்கும் வேரியபிளுக்கும் இடையில மைனஸ் சைன் இருந்ததுன்னா அந்த டேர்ம் வந்து சப்ராக்ஷனில் இருக்கிறதா அர்த்தம். ஒரு நம்பருக்கும் வேரியபிளுக்கும் இடையில எந்த சைனுமே இல்லை அப்படின்னா அந்த டேர்ம் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா? நான் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.